இந்த பொண்ணுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும். அதனால இவளோட தொடையில ஹெல்ப்னு எழுதி இந்த டாக்டர்கிட்ட காமிக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வந்தோன்னா அதை மறைச்சிருவா. ஏன்னா இவளுடைய ஹஸ்பண்ட் அறுவை சிகிச்சை பண்ணி இவளுடைய ஜஸ்ட் பெருசாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருப்பாரு. இவளுக்கு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனாலதான் இவளுடைய தொடையில ஹெல்ப்னு எழுதி அந்த டாக்டர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா. அதுக்காக இவளுடைய ஹஸ்பண்ட் இந்த டாக்டருக்கு அதிக அமௌண்ட் கொடுப்பாரு. இருந்தாலும் ஒரு வாங்க மாட்டேன், நான் ஃப்ரீயாவே பண்ணி தரேன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு வச்சிருவாரு. அவரு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு இவளுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு பஞ்சு மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஆபரேஷன் முடிஞ்சுன்னு சொல்லி இந்த டாக்டரும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவாரு. இவ சரி வீட்டுக்கு போலான்னு சொல்லி எழுந்திருக்கும் போது அந்த பஞ்சு கீழே விழுந்துரும். இதை பார்த்த இவளுடைய ஹஸ்பண்ட் அவளை அடிக்க போவான். டாக்டர் ஒரு கச்சிப்பை எடுத்து இவனுடைய மூக்கு அடிக்கும் போது மயக்கம் போட்டு அந்த இடத்துல விழுந்துருவான். அதுக்கப்புறம் இவனுக்கு அந்த ஆபரேஷனை பண்ணிடுவாரு. தெளிஞ்சு எழுந்து பார்த்தா இவனுக்கு இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அந்த டாக்டரோட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அந்த டாக்டர் உன்னோட விருப்பம் இல்லாம உனக்கு இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்கும் இருக்கும், அதனாலதான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவன் ரியலைஸ் பண்ணிட்டு டாக்டர் என்னை மன்னிச்சிட்டீங்க, என்னை எப்படியாவது மாத்துங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்கும் போது அவனை எழுப்பிடுவாரு. அப்பதான் இவனுக்கே ஒரு விஷயம் தெரியும். இவ்வளவு நேரம் அவன் மயக்கத்துல தான் இருந்திருக்கான், இதெல்லாம் ஒரு கனவுன்னு. எழுந்து பார்த்தா அவன் நார்மலா இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் சந்தோஷம் ஆயிடுவான்.